மீன ராசினியர்களுக்கு வணக்கம். நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் அமாவாசையான என்று இதை செய்யுங்கள். உங்கள் விதி மாறும் நேரம். அப்படி மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும், பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த அமாவாசையான இன்று என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும், குறிப்பா தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் சூரியன், சந்திரன், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், ராகுவும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சாரங்களின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் வைகாசி மாத அமாவாசை எப்போது வருகிறது, தேதி, நேரம் மற்றும் முக்கியத்துவம் என்ன என்பதையும் தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் ஜோதிட ரீதியாகவும் சனி ஜெயந்தி விரதம் இருக்கக்கூடிய அமாவாசை மற்றும் பித்ருசாபம் போகும் அமாவாசை என்று பல்வேறு சிறப்புகள் உள்ளன. வைகாசி மாத அமாவாசை சந்திரன் ரிஷபராசியில் உச்சமடையும் மாதத்தில் வருவதால் மிகவும் சிறப்பானதாக அமைகிறது. இந்த வைகாசி அமாவாசை 2025 திதி, நேரம், எப்போது தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது பற்றி இங்கே பார்க்கலாம். அந்த வகையில் பஞ்சாங்கம் மட்டுமில்லாது தமிழ் மாதங்களின் அடிப்படையில் 2வது மாதமாக வரக்கூடிய வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை போல மிகவும் விசேஷமானதாகும். ஜோதிட ரீதியாகவும் சனி ஜெயந்தி விரதம் இருக்கக்கூடிய அமாவாசை மற்றும் பித்ருசாபம் போக்கும் அமாவாசை என்று பல்வேறு சிறப்புகள் உள்ளன. வைகாசி மாத அமாவாசை சந்திரன் ரிஷபராசியில் உச்சமடையும் மாதத்தில் வருவதால் மிகவும் சிறப்பானதாகும். வைகாசி அமாவாசை 2025 திதி, நேரம், எப்போது தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது பற்றி இங்கே பார்க்கலாம். அந்த வகையில் வைகாசி அமாவாசை 2025 தேதி மற்றும் திதி, நேரம் எப்போது என்று பார்க்கும்போது, வைகாசி அமாவாசை 2025 மே 26 அன்று வருகிறது. வைகாசி அமாவாசை 2025 திதி தொடங்க நேரம் மே 26, 2025 காலை 11 மணி முதல். வைகாசி அமாவாசை 2025 திதி முடியும் நேரம் மே 27, 2025 காலை 9:10 மணி. மே மாதம் 26 திங்கட்கிழமை அன்று காலை 11 மணி அளவில் அமாவாசை திதி தொடங்குகிறது. அடுத்த நாள் காலை 9 மணி அளவில் முடிகிறது. அமாவாசை திதி காலை தொடங்கி அடுத்த நாள் காலையிலேயே முடிவதால் வைகாசி அமாவாசை 2025 திங்கட்கிழமை அன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. திங்கட்கிழமை வரும் அமாவாசை சோமவார அமாவாசை என்றும் இவனுக்கு மிகவும் விசேஷமானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வைகாசி அமாவாசைக்கு திதி கொடுக்க உகந்த நேரம் என்ன என்று பார்க்கும்போது, அமாவாசை திதி 11 மணிக்கு மேல் துவங்குவதால் அமாவாசை திதியை அதிகபட்சமாக 1 மணிக்குள் தருவது நல்லது. வைகாசி அமாவாசை 2025 கிரகங்களுடைய சேர்க்கை என்ன என்று பார்க்கும்போது, சந்திரன் உச்சம் பெறும் நாளில் 2025 வைகாசி அமாவாசை என்று சந்திரனை வழிபடுவது உகந்தது. சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் முழுமையான உச்சம் பெறுவார். ஆனால் இந்த ஆண்டு அமாவாசை கிருத்திகை நட்சத்திரத்தில் வருகிறது. வைகாசி அமாவாசை முழுவதும் கிருத்திகை நட்சத்திரத்தில் நடக்கிறது. ஒவ்வொரு ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் சஞ்சரிக்கும் அடிப்படையில் 2 ஒளி தரும் கிரகங்களுமே ஒரே ராசியில் ஒன்றாக சேரும் நாள்தான் அமாவாசை. எப்போதுமே வைகாசி மாதம் வரும் அமாவாசை ரிஷபம் ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் போது ஏற்படும். அதாவது ரிஷப ராசியில் சுக்கிரனின் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் சந்திரன் ரிஷபராசியில் உச்சமடைந்து பெயர்ச்சியாகும் போது வைகாசி அமாவாசை திதி தோன்றும். இந்த வைகாசி அமாவாசையான இன்றைய நாளில் மீனராசினியர்கள் செய்யக்கூடியவை என்ன என்று பார்க்கும்போது, மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதம் வரும் மகாலய அமாவாசை, தை அமாவாசை போன்றவை சிறப்பு வாய்ந்த அமாவாசைகளாக அமைகிறது. அன்றைய தினம் ஒரு அரச மரத்தின் கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது. காலையில் சீக்கிரம் எழுந்து சிவன் விஷ்ணுவை வணங்க வேண்டும். பூமியில் 1 ஸ்பூன் பால் ஊற்ற வேண்டும். அது உங்கள் வாழ்வில் இடையூறுகளை தாண்டி வர உதவிகரமாக இருக்கும்.
அதேபோல் சனி கோவிலில் கடுகு எண்ணெய், கருப்பு உளுந்து, இரும்பு துண்டு, நீலமலர் தானமாக கொடுத்து வணங்கவும். சனி மந்திரத்தை 101 முறை ஜபிக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் அப்படி செய்வதன் மூலமாக மந்திரம் கோபம், கெட்ட பலன்கள் ஆகியவற்றை நீக்கும். பசுமாட்டிற்கு பழங்கள் வழங்கலாம். இதனால் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் பொங்கும். நீரில் எல்லை கரைத்து வேண்டிக் கொள்ளலாம். அமாவாசை நாளில் மீனராசினியர்களான நீங்கள் செய்யக்கூடாதவை என்ன என்று பார்க்கும்போது, இந்த நாளில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது. துளசி இலையை பறிக்க கூடாது. இந்த நாளில் இறைச்சி, முட்டை, மீன், வெங்காயம், பூண்டு உண்ணக்கூடாது. நீண்ட தூரம் பயணம் கூடாது. வாழ்க்கையில் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடாது. வீட்டில் சண்டை சச்சரவுகள் கூடாது. கடுமையான சொற்களை பயன்படுத்தக்கூடாது. சந்திர காயத்ரி மந்திரம் சொல்ல வேண்டும். 21 முறை மூக்கின் இடது நாசி வழியாக சுவாசிக்கவும். இப்போது வலது மூக்கை மூடிக்கொள்ள வேண்டும். இடது காலை முதலில் எடுத்து வைத்து வெளியில் செல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளில் அன்னதானம் செய்வது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அந்த வகையில் மீனராசினியர்களான நீங்கள் குழந்தை பேர் இல்லாமல் தவிப்பவர்கள் அமாவாசையில் விரதமிருந்து அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட நிச்சயம் புத்திரபாக்கியம் கிடைக்கும். எனவே வைகாசி அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபடுங்கள். மேலும் அன்று குறைந்தது 3 பேருக்காவது வயிறு நிறம் சாப்பாடு வாங்கி கொடுத்து அன்னதானம் செய்ய வேண்டும். அது நிறைவான அன்னதானமாக இருக்க வேண்டும். அதனால் தலைமுறை செழிக்கும். ஜாதகத்தில் சனி தோஷம் இருந்தால் அதுவும் விலகி நல்ல வளமுடன் வாழ வழிவகுக்கும். அது மட்டுமில்லாமல் மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் புரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அமாவாசை விரதத்தை மேற்கொள்வதன் மூலமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்று பார்க்கும்போது, வருமானம் என்பது திருப்திகரமாகவே நீடிக்குங்க. 7.5 சனியினுடைய ஆரம்ப காலகட்டமாதலால் நினைத்ததை முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு ஏற்பட இருக்கு. ஒவ்வொரு செயலிலும் ஏற்பட்டு வந்த தயக்கமும் தடங்களும் நீங்கி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. அதே போல உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய விருப்பத்திற்கு இடமாற்றமும் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்தது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சியில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் இல்லம் தேடி வர இருக்கு. அதே போல் அரசியல் துறையில் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்கள் மீது நம்பிக்கை ஏற்பட இருக்கு. அதனால கட்சியில் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட இருக்குங்க. அதே போல இத்தருணங்கள்ல மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.